இந்த உலகத்துல நன்றி உள்ளது நாய் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா திட்டும்போது ஒரு மனுஷனை வந்து நாய் ஏன் திட்டுறாங்க? அது எதனால சாமி அப்படி? ஒவ்வொரு மிருகத்துக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய செயல்களை வச்சு ஒரு வரலாறு எழுதுவாங்க. அப்படி எழுதிக்கினே வரும்போது இது அவங்களுக்கு சொல்லலை, நான் என்னுடைய கணிப்பை நான் சொல்கிறேன். நாய் நன்றி கெட்டதுன்னு எழுதுறதுக்கு பதில் நாய் நன்றி உள்ளதுன்னு மறந்து எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாய் நன்றி கெட்டதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நன்றி கெட்டதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசிரமத்தில் 10 நாய்க்கு கேக்கு வாங்கி வந்து போட்டுன்னுக்கிறேன், 3 கிலோ 2 கிலோ. ஏன் போடுறேன்னா அது நன்றி உள்ளதுன்னு நான் போடலை, அது ஒரு உயிர் என்னை நோக்கி நிற்கிது, அதுக்காக பசிக்கு போட்டுன்னுக்கிறேன். அது நன்றி உள்ளதுன்னு போடல. ஏன் அது நன்றி இல்லாததுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பெரிய வெக்கா வாங்கி ஒரு ரோட்டில் நடு ரோட்டில் பிரித்து விட்டீங்கன்னா 50 மாடு ஒன்றா உட்காந்து சாப்பிடும், ஒன்றா உட்காந்து சாப்பிடும். ஒரு பொடி அரிசியை அள்ளி போட்டீங்கன்னா 10 குருவிகள் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் இல்லையா? ஒரு பொடி சாதம் வச்சீங்கன்னா 10 காக்கா ஒன்றா சாப்பிடும். ஆனால் ஒரு பொடி சாதத்தை வச்சீங்கன்னா தன்னால் சாப்பிட முடியலன்னாலும் தான் குட்டிக்கு கூட விடாது. இப்போ மனிதனை நன்றி கெட்டவன் மனுஷன் சொல்லிங்கிறான், அவன் அறியாமையில் இருக்கிறான்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் எந்த ஊரோ நான் எந்த ஊரோ, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க, நான் ஏதோ தற்செயலாக அந்த ஊருக்கு வரேன், என்னை பார்த்துட்டீங்க, நீங்கள் நன்றி கெட்ட மனுஷன் தானே. என்னப்பா பண்ணுறீங்க மைக்கெல்லாம்? அப்போது நீங்கள் நன்றி கெட்டவன் தானே, என்னை பார்த்தா பார்க்காத மாதிரி தானே போனோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாமி வாங்க சாமி, சாப்பிடுங்க சாமி, டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்கன்றீங்க. ஆனால் உங்களை நன்றி கெட்டவன்றான். மனித இனத்தோட மனித இனம் சேர்றவனையே நன்றி கெட்டவன் சொல்லிட்டு தன்னுடைய இனத்தையே சேர்க்காத நாயே நன்றி உள்ளதுன்றான். இது இந்த பாரிஸ் பக்கம்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு கடை வாசப்படியிலையும் ஒவ்வொரு வாட்ச்மேன் உட்காந்துப்பான். இவன் எப்படிடா நன்றி கேட்டதுன்னா, எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வந்தால் இதுக்கு வால் ஆட்டுதுங்கண்ணா. நன்றி உள்ளதாண்டா எல்லா மனுஷன் திருடம் வந்தால் கூட வால் ஆட்டணும் இல்லையா? அது அப்படி ஆட்டுறது இல்லை, போட்டவனுக்கு மட்டும்தான் வால் ஆட்டின்னுக்குது இல்லை? பாரிஸ் பக்கம் போனால் ஒவ்வொரு கடை வாசப்படிலையும் ஒவ்வொரு வாட்ச்மேன் உட்காந்துப்பான். ரோட்டில் போகிறவனெல்லாம் சாமி வா சார் அந்த ஹோட்டலுக்குன்னு கூப்பிடுவான். அந்த ஓனர் சரியான சம்பளம் கொடுக்கலன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஹோட்டலில் உட்காந்து கூட்டினுப்பான் அதே வாட்ச்மேன் இல்லை? அவனும் தான் கூப்பிட்டான், அப்போ அவன் நன்றி இல்லாதவனா? அது மாதிரி நீ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் எதிர் வீட்டில் இருக்கிறவன் நல்லா எலும்பு போட்டான்னா உன் வீட்டில் படுக்காது, நீ வளர்த்த நாய் அவன் வீட்டாண்ட போய் பார்த்துன்னுக்கும். அது எப்படி நன்றி உள்ளது? கூலிக்கு மாரடிக்கிற ஒரே ஒரு ஜென்மம் எதிரானா நாய் மட்டும்தான். 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு பசுமாடு வாங்கின்னு வந்தீங்கன்னா ஒரு 10 மாசம் பொறுத்து அந்த 10,000 பால் கறந்து உனக்கு துட்டா கொடுத்துட்டோம், அது கண்ணுக்குட்டியும் ஒன்று உற்பத்தி ஆக்கிடும். 10,000 வாங்கினோட மாடு உனக்கு துட்டும் கொடுத்துடுச்சு, 20,000 மிச்சமாக நிற்கும். 50 ரூபா கொடுத்து ஒரு கோழி வாங்கிட்டு வந்ததுன்னா 2 மாசத்துல உனக்கு 50 ரூபா முட்டையும் வச்சு போடுவான், 50 ரூபா கோழியும் மிச்சமாயிடும். ஆனா இந்த நாய் 5,000 ரூபாய் கொடுத்து வச்சு வாங்கிட்டு வந்து கட்டி அதுக்கு சோத்தை போட்டு வளர்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனை கட்சி போட்டு உன்னை வீட்டு கட்டிலே வந்து சாத்துவாங்க. இது நன்றி கெட்டதுன்றான். இது என்னன்னா மனுஷன் ஆதி மனிதனா போய்கினுக்குறான்னு அர்த்தம். நாயை வாசல்ல கட்டுவான், மனுஷன் பெட்ல படுப்பான். இது ஒரு காலம் இல்லையா? இப்ப நாயை பெட்ல படுக்க வச்சுட்டு மனுஷன் தரையில ஒண்ணு கிடக்குறான். இது ஒரு காலம் இல்ல? இது அவன் விருப்பம். இருந்தாலும் இதுதான் நன்றி உள்ளது உலகத்திலன்னு சொல்றது முட்டாள்தனம். ஒரு கோழி வளர்த்தீங்கன்னா ஊரு புல்லா போய் மேயுது, எங்க மேயுது, நீ ஒண்ணும் தீனி போடல, ஆனா முட்டை மட்டும் உன் வீட்டுல தான் வந்து வைக்குது.
இல்ல மாடு வாங்கி வளர்த்தீங்கன்னா ஊரெல்லாம் போய் மேயுது, எந்த வீட்லயும் போய் பால் கறக்குது, உன் வீட்டுல தான் வந்து பால் கறக்குது. அப்போ அதுக்கு எவ்வளவு புத்தி இருக்குது, எவ்வளவு விசுவாசத்தோட இருக்குது நம்ம முதலாளிக்குன்னு. இது ஊரெல்லாம் போய் வம்பு வச்சுன்னு வந்து உன்னை உதப்பட வச்சு ஸ்டேஷன்ல வச்சு போய் விட்டுறது. புலி சிங்கம் கச்சா கூட பணத்தை வீட்டுக்கு கொடுப்பான், இது கட்சின்னா பணம் கூட வீட்டுக்கு கொடுக்க மாட்டான், நேரத்தில் சுடுகாட்டுல போட்டு போச்சிடுவான். இது நன்றி உள்ளதான். கூலிக்கு மாரடிக்கிற ஜென்மம் அது. என்ன மனுஷனை வந்து நன்றி கட்டுவேன்றான். கேட்டா அது எந்த நேரத்துலயும் உனக்கு வாழாட்டுங்க. ஏன்டா மனுஷன் தண்ணியில வந்தா மனுஷன் குச்சி காப்பாத்துறான், அவனை விட நன்றி உள்ளது இது. இது தன்னையே தான் ஏளனமா பேசிக்கின்னு அடுத்ததை உயர்த்தி பேசுற விஷயம் அது. தன்னுடைய இனத்தை ஏளனமா பேசுறான். இவ்வளோ சோறு வச்சுட்டு பாரு, அதால துண்ணவே முடியாது. அந்த சோத்து காவல் படுத்தவங்க அந்த நாயை விடாது, அது சாப்பிடும். அப்புறம் தான் இனத்தையே விடாத நீ என்ன நன்றி உள்ள பெரியா நீ சொல்லு. அதனால தப்பா எழுதிட்டாங்கம்மா, அதை போதையில எழுதிட்டாங்க. இந்த ஹிஸ்டரி எழுதினே வரும்போது ஓவர் போதை நாய் நன்றி கட்டுன்னு போது நாய் நன்றி உள்ள தப்பாயிட்டான். சொல்லு. இப்போ வந்து அந்த இப்போ நாய் வந்து பைரவரா ஒரு சில பேர் கும்பிடுறாங்க இல்லையா, பல்லியா கூட வச்சுக்கிறாங்கல்ல. போய் பல்லி நம்ம வீட்டில் வந்துச்சுன்னா தலையில் ஜோசியம் பார்த்துன்னு பல்லி வந்துங்க, நல்லதுக்கு பல்லி போயிட்டு வா பல்லின்னு சொல்லுமா சொல்றோம். ஆனா அதுவே வந்து ஒரு அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பல்லி வந்து பார்த்துட்டு அது மேல குங்குமம் தெளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மீதி நாள்ல ஊன்ட்டா ஜோசியம் கிட்ட ஓடுற செத்து மண்ணில வந்து போச்சுன்ட்டு அது என்ன சிங்கம் வச்சுக்குது, அதை போய் காட்டுல போய் கும்பிட்டு வரலாமே. இப்போ புலி குங்குமஞ்சாலாம் வச்சு சிங்கம் கோயில்ல வச்சுக்குது சிங்கம், உனக்கு குங்குமஞ்சா வச்சு கும்பிடுவோமா? இதெல்லாம் ஆதியில அதனுடைய பொருள் என்னான்னு பார்க்கணுமா. குரங்கு சிலை வச்சிருப்பான், சிங்கம் வச்சிருப்பான், புலி வச்சிருப்பான், பூனை வச்சிருப்பான், மீன் வச்சிருப்பான், பல்லி வச்சிருப்பான். இதெல்லாம் கோவில்ல சிலையா வடிச்சு வச்சது முட்டாள்தனமா அறிவாளித்தனமான அறிவாளித்தனம். ஆனா அந்த அறிவாளித்தனத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியாதால நம்ம முட்டாள்தனம்னு நினைச்சுக்கிறோம். இறைவன் உலகத்துல உள்ள உயிரினங்கள்ல அனைத்திலையும் இறைவன் இருக்கிறான். எதுவுத்த விடவும் நீ உயர்ந்தவன் இல்லவே, உன்னை விட எதுவும் தாழ்ந்தது இல்லை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டுகிற மனப்பக்குவம் வேணும். அதனாலதான் கோவில் அத்தனை உருவங்களையும் வச்சுக்குது. அதனால வீட்டுல இருந்த பெட்ல படுக்க வச்சுக்க முடியாது. ஒரு நல்ல பாம்பு நாகம்மா, நல்ல நாகம்மா, 2 முட்டை போடுற நாகம்மா, ஒரு லிட்டர் பால் ஊத்துறவங்க நாகம்மான்னு ஊத்துற அந்த நாகம்மா வீட்டுக்கு வந்தா நல்ல நாகம்மா அந்த குண்டான்ல குடிச்சிட்டு போன்னு சொல்லுவிய, கொம்பேத்துக்கு தெரியுறிய. பரிதாபம்னு ஒண்ணு இருக்குது, பயம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அப்போ பயம் வரும்போது அதை அடிச்சிடுவேன், பரிதாபம் போது அது கொடுத்துடுவேன். இது மாதிரி இந்த உயிரினங்களை கோவில்ல அடையாளமா வடிச்சது இறைவனுடைய ஏக்கம் இருக்குதுன்றதுக்கு தான் வடிச்சு வச்சுக்குது. தவிர நாய் வச்சுக்குது, அது கோவிலுக்கு காவலுக்கு பைரவர். ஊரா கோயில் இருக்கிற வாட்ச்மேன் ஆச்சு போட்டுறேன், எந்த பைரவரும் போய் பிடிக்கல இது வரைக்கும். போலீஸே பிடிக்க முடியலையே. அப்புறம் பைரவர் எங்க கல்லுல தான் இருப்பார் பைரவர், நிஜத்துல வரமாட்டார் பைரவர். அதனால இதெல்லாம் ஆதியில கற்பனையில இந்த விளக்கங்கள் மனுஷனுக்கு சொல்ல முடியாதுன்றதுக்காக உருவங்களை படைச்சாங்க. மனிதன் என்ன கூட கேட்டாங்க, குரங்குல இருந்து மனிதன் வந்தது விஞ்ஞானம் சொல்ல, குரங்கு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டேன் இல்லையா? நான் குரங்குல இருந்து வந்தம்மா, குரங்கு எங்கிருந்து வந்த? அது எதுலேருந்து ஒன்றுல வந்தது, அது எங்கிருந்து வந்தது? இதுக்கு என்ன காரணம்? ஆதியில பார்த்தோன்னா மனுஷன் குரங்கு மாதிரி தான் இருப்பான். முடியுமா உடம்பெல்லாம் முடியுமா, துணி இல்லாத குரங்கு மனித குரங்கு மீச்சு பார்க்கல, அதே மாதிரி தான் மனுஷன் தான். அதனால இவன் குரங்குல இருந்து வந்துட்டான்ட்டான். சரி, அப்ப குரங்குல இருந்து வந்து இப்ப குரங்கு இருக்குது, குட்டி போட்டான் மனுஷன் குட்டிய போடாது. குரங்கு குரங்காவே தான் இருக்கும், மனுஷன் மனுஷனாவதான். என்ன ஒண்ணு, மனுஷன் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு தன்னை சீர் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் பிறந்த மாதிரியே இருக்குது. அதனால பிறந்த மாதிரியே இருக்குது. பூனை புலி செத்து போச்சுன்னா புலி செத்து போச்சு, பூனை செத்து போச்சு பூனை செத்து போச்சு, எலி செத்து போச்சு, மஞ்சள் செத்து போனா மஞ்சள் செத்து போட்டான், போனா ஏன் அப்படின்வான். ஏன்னா இவன் முன்னேறிட்டான், அதனால பேரை மாத்திக்கணும். அதனால இந்த உருவங்கள்லாம் எந்த பைரவரும் அந்த யாரையும் காப்பாற்ற உனக்குள்ளகிற உயிர் தான் உன்னை காப்பாற்ற. அதை பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ. அதை விட்டுப்பட்டு பைரவர் வராரு, எலி வராரு, புலி வராருன்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க. இப்போ நம்ம மேல இருக்கிற குறைய வச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து குறை சொல்றாங்களே சாமி, அவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? இல்லை, அவங்கள திருத்தவே முடியாதும்மா. ஏன்னா அவங்க தன்னுடைய இந்த கிராமத்தில் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் பெரிய பெரிய திண்ணை இருக்கும்.
திண்ணை மேலே ஏந்து நடக்க முடியாது. தடி வச்சு தாத்தா உட்காந்துப்பாரு. ம். தாத்தா என்ன பண்ணுற தாத்தா, எப்படி தாத்தாக்கிறேன்னா நல்லா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன்னு வரும். அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த முன்சாமி வீட்டில் என்ன பண்ணாவன், கோயின்சாமி வீட்டில் என்ன பண்ண, அதுதான் யோசிச்சுன்னு ம். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற வீட்டு கதை மொத்தத்தையும் சொல்லுவார். ஆனால் அவர் வீட்டு கதை மட்டும் அவருக்கு தெரியாது. அது மாதிரி எப்போ ஒருத்தன் ஊரையே பார்த்து குறை சொல்லிங்கிறானோ அவன் வீடு ஒத்த பைசாவுக்கு உதவாத வீடுன்னு முடிவு பண்ணிக்கணும். ஆனால் அவனை திருத்தலான முயற்சி பண்ணாதீங்க, உங்களையும் சேர்த்து கட்டுருவான். அதனால அவன் கூட சேராதீங்க. துஷ்டனை கண்டா தூரம் இருந்த மாதிரி அந்த மாதிரி தூரம் இருங்க. அவங்கள திருத்திடலாம், பாவம் நல்லவங்க அப்படின்னு போகாது. நல்லவங்களா இருந்தால் ஊரை அவங்க வர சொல்கிறாங்க. அதனால அந்த மாதிரி அவங்களை பார்த்தாவே ஒரு அடி திருப்பி போயிடுங்க. நல்லது உங்களுக்கு, அது எல்லாருக்குமே நல்லது. ஆமா, அப்படி போறவங்களுக்கு அவங்களுக்கு இல்ல, திருப்பின்னு போறவங்களுக்கு நல்லது. தாய்க்கு தலைப்பிள்ளையும் தகப்பனுக்கு கடைசி பிள்ளையும் என்கிற பழமொழி எதனால உருவானதா சாமி? இது தாய்க்கு வந்து தலைப்பில்லை, அந்த இறந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இல்லைங்களா, இவங்க தான் கொல்லி போடணும்னு சொல்றாங்க. போட்டு சொன்னாங்க. அது என்ன தாய்க்கு தலை ஒரு புள்ள என்ன பண்ணுவீங்க தெரியலீங்களா, நீங்க தான் சொல்லணும். ஏமா என்னமா கதை, ஏதோ காலத்துல அவங்க கற்பனை கட்டினதுலாம் எழுதி வச்சா எல்லா காலத்துக்கும் உபயோகமாகுமா? குழந்தைய இல்லாதுக்கிற நான் என்ன பண்ணுவான், பொண்ணு மட்டும் வச்சுக்கிறான், புள்ள இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இதுக்கு ஒரு காரணம் உண்டு. தாய்க்கு தலை புள்ள, தகப்பனுக்கு இளைய புள்ள அப்படின்றது என்ன காரணம்னா, அந்த முதல் விந்து இருக்குது. சில கிராமத்துங்கள் எல்லாம் செத்து போனா அந்த தலசம் குழந்தைய புதைக்க மாட்டாங்க, எரிப்பாங்க. ஏன்னா அதை பொச்சிட்டா அந்த மோடை எடுத்து அதில் இருக்கிற மூளையை எடுத்து மையாக்கிப்பாங்க மந்திரவாதிங்க. ஆனா அது எல்லா குழந்தை மையும் வேலை செய்யாது, அந்த தலசம் உள்ள குழந்தை மைய தான் வேலை செய்யும். அதனால அதை கொளுத்திடுவாங்களே தவிர புதைக்க மாட்டாங்க. அந்த முதல் விந்துல உருவாச்சு பாரு ஒரு பொருள், அது தாய்க்கு உரிமையான பொருள். கடை விந்துல உருவாச்சு பாரு, அதுக்கப்புறம் அது உருவாகாது, அதனால அது தந்தைக்கு உரியதுன்னு வச்சாங்கம்மா. இவ்வளவு சிக்கலான ஏமாதலாம் சாமி. இது வரைக்கும் இது சொல்லாத பதில். இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் கொடுத்து பழகுறாங்க. அதுல வந்து இந்த பப்ஜி அது இதெல்லாம் விளையாடுறாங்க. ஆமா, எல்லாம் விளையாடுறாங்க. ஆமா, அதுல என்னன்னா பசங்க வந்து கார் எனக்கு செல்லாம் தெரியாது வைக்கிறதுக்கெல்லாம். போன் வந்து ஆன் பண்ணுவேன் இல்ல ஆஃப் பண்ணுவேன் தான் தெரியும். ஒரு நாள் பாக்குற ஒரே பொம்மையா வந்து பொம்பளைங்க பொம்மையா வந்து இன்னொன்னுமா போட்டுக்கிட்டு அதுல எங்க பையனை கூப்பிட்டேன், நேனா இது என்னடான்னு, இது ஏன்பா உனக்கு வந்து தெரியடான்னு. முதல்ல அது எட்ரா இதுல இருந்து எவனை பார்த்தா என்ன காரியம் பண்ணி போறான்னு. ஏன்னா செல்போனை பசங்களுக்கு கொடுக்கும்போது ஆன்லைன் கிளாஸ், ஸ்கூல்ல போய் படிச்சா படிக்க மாட்டேங்குது, ஆன்லைன்ல போய் எங்க படிக்கிறது, ஆன்லைன்ல செல்லு பார்த்துக்குது. அது கெட்டு போறதுக்கு அப்பா அம்மா வழி வகுத்து கொடுத்துங்கிறாங்க. ரொம்ப புத்திசாலிங்க. செல்ல எனக்கே தெரியாதுங்க, குழந்தைக்குதுங்க மொத்தம் தெரியுங்க, அதுக்கு மொத்தம் தெரிஞ்சு போச்சு. கெட்டு போறதுக்கு வழி வகுது. அதனால தான் சொன்னேன், விஞ்ஞானம் வளர வளர உலக அழிவு தோடும், விஞ்ஞானம் வளர வளர தீமைகள் நடக்கும். அதான் நடந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த வன்மம் அதுல இருக்கு. வன்மம் இல்லம்மா, எல்லாமே இருக்குதுமா. என்ன இல்லம்மா இல்ல செல்போன்ல என்ன இல்லை, நாடகங்க சாப்பாடு போனா கூட இரு சித்தி பார்த்து வரேன், சாப்பாடு போட்டு பெருமை பார்த்து வரேன். இது என்ன அட்டியும்? ஒரு நாடகத்துல ஒரு கதை எழுதுறான், அந்த கதையில ஒரு அப்பாவுக்கு 4 பொண்ணுக்குது. அந்த 4 பொண்ணு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுப்பானான்னு பார்த்தா எல்லாம் இழுத்துன்னு ஓடுற கேஸ் ஆகுது. நல்ல குடும்பத்தில் பார்க்குற பொண்ணெல்லாம் ஓடாது. இது அம்மா உட்காந்து பார்த்துக்கிற ஈ போகிறது கூட தெரியாது. இப்படிப்பட்ட உலகம். நான் மெகா டிவியில் ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்போ சொல்லிட்டு கோச்சிக்காதீங்கப்பா என்னை பற்றி உங்களை பற்றி சொல்கிறேன்ட்டு. மீடியாவும் பேப்பரும் இன்னைக்கு சமூகத்தை கெடுத்துன்னுக்குது. ஆமாம் சொன்னீங்க அப்படின்ட்டேன் ஓப்பனாக. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து இன்னமும் அறிவு வளர்த்துக்கிற மாதிரி முட்டாள் ஆக்கிக்கின்னுக்குறாங்க சமூகத்தை. அதனால இந்த தீமைகள் நடக்குமா, தடுக்கவே முடியாது. சொல்லுமா. இப்போ அந்த காலத்துல யோகிகள்லாம் இருக்காங்கல்ல சுவாமி, அப்ப எல்லாருக்குமே இந்த நரை வந்து இல்லாம யாருமே இல்லை. யோகிங்களுக்கெல்லாம் அந்த நரைமுடி இருக்குதுங்களா? இருக்குங்களா? இருக்குது. நரைக்கும் யோகிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நரைக்கும் யோகிக்கு என்னம்மா சம்பந்தம்? நான் வேற ஒண்ணு கேட்க வந்து மறந்துட்டேன் சுவாமி.
நரைத்திரை இல்லைன்றாங்களேன்னு வந்தியா? அதான கேட்க வந்த. அவங்களுக்கும் உண்டு. ஆனா நரைத்திரை எதுக்கு இல்லைன்னா உள்ளத்துக்கு இல்லை, உடலுக்கு உண்டு. ஆனா நமக்கு உள்ளத்துக்கே உண்டு. இளமை முதுமை நமக்கு உள்ளத்துல வந்துருது இல்ல. நல்லா ஓடனா, நல்லா தைரியமா பேசினா, நல்லா எல்லா செயலும் செய்யுது. இப்ப ஏந்துக்க முடியலையே. அப்ப உள்ளத்துக்கு நரைத்திரை வந்துச்சு. எனக்கு உடலுக்கு எல்லாருக்கும் வரும். உடல் மண்ணு தோண போற பொருள், அதை வரப்ப அவங்க கவலைப்படல. உள்ளத்துக்கு வரக்கூடாதுறான்னா. ஆனா நம்ம மாலை முதல்ல உள்ளத்துக்கு தானே வெனைய வெதிச்சுக்கிறான். மேலதான் நல்ல மையங்க வாங்கி பூசிடுறான, கரையேன்ட்டு பெயிண்ட் மாதிரி பூசிக்கிறானே. கொஞ்சோண்டு கூட வெள்ளை தெரியக்கூடாதான், அப்படியே பூச்சிக்கிறான். மீசை தாடி எல்லாம் பூச்சின்னு, வாயெல்லாம் பூச்சி, மூஞ்செல்லாம் பூச்சிங்கன்னா இந்த பொங்கலுக்கு முன்னெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டுன்னு வருவாங்க. அந்த மாதிரியானா இருக்கும். இயற்கை இயற்கை தான். நம்ம நீ என்னதான் அதுக்கு போட்டு டைய போட்டு நடுவு மூஞ்சி காட்டி கொடுக்கலங்க, அதில் என்ன டை வாழுது? அப்போ வாழ்க்கையே நீ பொய்யா வாழறன்னு தானே தெரிஞ்சு போகுது அதுல இருந்து. அப்போ உண்மையே உங்ககிட்ட இருக்காது. இது உனக்கு தேவையா? ஏதோ 5 வயசு பையனுக்கு நர ஊந்து போச்சுன்னா அவனுக்கு பூச்சுன்னா கூட பரவாயில்ல. 60 வயசுக்காரனுக்கு இருக்கு நான் டை நம்மால் போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கேஸ் ஆகி போகுது. இது உன்னை சும்மா சொல்றேன். ஏன்னா இந்த உலகமே உன்னை பார்த்து உன் புள்ள கெடுது, புள்ளைய பார்த்து உன் பேரன் கெடுது இல்லையா? எனக்கு 2 மருமக இருக்கிறாங்க, 2 பொண்ணு இருக்கிறாங்க, தங்க இருக்கிறாங்க. எனக்கு 74 வயசாகி போச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டேன். வீட்டில் போய் அப்படி உட்காந்தேன்னா ஒரு மருமக தண்ணி எடுத்து வந்து வைப்பேன், ஒரு மருமக நாஸ்டா எடுத்து வந்து வைப்பேன். இது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே வயிற்று வச்சது. நானும் தான் அதில் ரிட்டையர்ட் ஆனது. பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. சரி, நான் யோசித்தேன், இது என்னடா காரணம்? நமக்கு மட்டும் எல்லாம் கொடுக்குறாங்க, மருமகளுங்க பிள்ளைங்கள்லாம் பயப்படுறாங்க. மருமகளுங்கெல்லாம் நமக்கு என்ன துணி கூட இன்னும் நான் துவைச்சி போட்டது இல்லைம்மா, மருமகளுங்க தான் துவைச்சி போட்டது. என் ட்ரௌசர் உள்ளே போட்ட ட்ரௌசர் கூட மருமகளுங்க தான் துவைச்சி போடுவோம். நானும் இது வரைக்கும் எதையும் துவைச்சதே கிடையாது. சுடு தண்ணி தான் வச்சு கொடுப்பேன், பஸ் தண்ணியில் உடம்பே குளிக்க மாட்டேன். அப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, கல்யாணத்தில் நான் வியாபாரம் பண்ணல, கல்யாணம் பண்ணேன். நான் பெத்த பிள்ளைக்கு நான் தானே கல்யாணம் பண்ணேன். இன்னொருத்தனை பண்ண நான் அவனுக்கு பிறந்த மாதிரி ஆகி போகாது. என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணணும். நீ ஓஹோன்னு பண்ணாத, ஊரை கூட்டி பண்ணாத, உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணு, அதானே சுயம். ஆனால் நீ புள்ளையை பத்துட்டு வாழ்த்து போட்டு எவனோ ஒரு பொண்ணு வீட்டுக்காரனை வந்து கல்யாணம் பண்ணணும், அவங்க குடும்பம் வாங்கி போன உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா? அப்போ கெடாதா குடும்பம்? அப்போ உன்னை சோறு போட தான் பண்ணுவாங்க. அங்கே போய் உட்காந்து சவரம் போடணும். என்ன பொண்ணு கேட்கும் போது கேட்டாங்க, எத்தனை சவரம்பா கேட்குறேன். நான் சவரம் கேட்க வரல, பொண்ணு கேட்க வரலன்னு. என் பிள்ளைக்கு நல்ல பொண்டாட்டி ஆகணும், எனக்கு நல்ல மருமகள் ஆகணும், அதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துன்னு. நான் நகை சனித்தை பற்றி கேட்கல. போட்டா போட்டு போடலாம். போய் எனக்கு என்ன போச்சு? எனக்கு என்ன வருமா? இல்லை, ஒன்றும் வரப்போகுது. அப்புறம் நான் ஏன் கேட்கணும்? அத்தை அந்த மாதிரியான மனோபாவத்தை மக்கள் உருவாக்கிக்கினா ஒழுக்கம் வருவாங்க. அது இல்லாமல் எவனையாவது ஏமாந்தான் அவன் நல்ல மிளகா அரைச்சிடலாம், நான் அரைச்சின்னா நாளைக்கு உன் குடும்பம் உன்னை நடுரோட்டில் விட்டுண்டா. அதை யோசித்து நடந்துருக்கு. அது உண்மையா சாமி? இன்னொருத்தவங்களை வந்து நம்ம வைத்தறிச்சல் படுறாங்க, இவங்களோட வைத்தறிச்சல் தான் இவங்களுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்றாங்களே, அது உண்மைங்களா? கண்டிப்பா. ஏன்னா வாயால பேசுறது எப்பவும் பழிச்சிடாது. ஆனா மனசால வெம்புறான் தெரியுமா, அது அடுத்தவனை கொழுத்திடும். அது சாதாரண சாபம் இல்லை. ஞானிகள் வந்து சாபம் விடுவாங்க. சில நேரத்தில் மனசோட சாபம் விடுவாங்க, சில நேரத்தில் வாயோட விடுவாங்க. வாயோட விடுற சாபம் ஒன்றும் பலிக்காது, ஒன்றும் கெடுக்காது, பயமுறுத்தும், அவ்வளோதான். ஆனால் மனசோட சொல்கிறோம் தெரியுமா, எரிச்சிடும் அது ஒருத்தனை. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், மந்திரவாதி ஏதாவது ஒருத்தனுக்கு ஒரு கெடுதல் பண்ணோன்னா அவன் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கணும், கண்டத்தை வாங்கி வந்து வச்சுக்கணும், மந்திரம் பண்ணி உட்காந்துக்கணும். ஞானிக்கு அது தேவையில்லை. மனசும் கண்ணும் சேர்ந்தால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும், ஒருத்தனை காப்பாற்றவும் முடியும் அப்படின்ட்டு. அதனால் அப்படிப்பட்ட விஷயம். அதனால் யார் வயிறறிவும் நீ வாழக்கூடாது. உன் வாழ்க்கையை நீ சீராக வாழ்ந்தீன்னா அடுத்து உனக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீ வாழ கற்றுக்கணும் முதல்ல. அதான் வாழ்க்கை. சொல்லுமா. ரொம்ப சந்தோஷம். சொல்லுப்பா. திண்டிவனத்துலேருந்து வரேன் சாமி. திண்டிவனம் பக்கத்தில் வெளிமேடுபேட்டை கிராமம். சரி. விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன். சரி. விவசாயத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விவசாயம் செய்யும்போது அந்த விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. சரி. விதை நெல் நம்ம விதைக்கிறோம், அந்த விதை நெல்லும் செழிப்பாக வருது. சரி. அதுபோல் இந்த உண்மையான இந்த ஆன்மீக பயணத்தில் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து ஈடுபடலாமா? அதாவது தாம்பத்திய உறவு இந்த உபதேசம் வாங்கின பிறகு
எல்லாரும் தாம்பத்திய வாழ்வு இல்லாமல் வாழவே முடியாது கணவன் மனைவியா. சும்மா ஒன்றா ஏமாற்றிக்கின்னு இருக்கலாம். எனக்கு என் மனைவி அந்த தொடர்பு இல்லைங்க. நான் ஆன்மீகத்தில் போன பிறகு அவங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கின்னு இருக்கலாம். ஆனால் நிஜத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல இருந்தால் தாம்பத்தியம் இல்லாமல் வாழவே முடியாது கணவன் மனைவி. வாழ்ந்து தான் ஆகணும். இந்த விவசாயம் கிராமத்தில் ஒரு பழமொழி தெரியுமா, சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டேன்னிட்டு. அது மாதிரி என் மனைவி தான் நீட்டு தாம்பத்தியம்னிட்டு ஒரு மாதத்துக்கு 30 நாள் போகக்கூடாது. அது தாம்பத்தியம் இல்லை, அது வெறி. தாம்பத்தியன்றது மாதத்துக்கு 2 வாட்டி போகணும், கூடலாம், தப்பு இல்லை. அதனால் ஆன்மீகம் பாதிக்காது. ஆனால் நான் அன்னாடம் போவேன் என் மனைவி தானே எனக்கு போனீங்கன்னா ஆன்மீகமே வராது. அதனால் அது மாதிரி போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க. குழந்தை 3 வயசு குழந்தை ஒன்று இருக்கட்டும். இன்னொன்று குழந்தை வந்து பெற்றுக்கலாமா வேணாமான்னு கூட சொல்லிட்டு அது உங்கள் சொந்த விஷயம். காப்பாற்ற தைரியம் தான் பெற்றுக்கோ. ஒருத்தர் 5 பேத்துக்குனாங்க, ஒருத்தர் 10 பேத்துக்குனாங்க. குழந்தையே வேணும் கல்யாணம் ஆன அன்றைக்கே பேசி அக்ரிமெண்ட் போடுறாங்க, நம்ம 6 வருஷத்துக்கு குழந்தைய பெற்றுக்கூட நிறைய துட்டு சம்பாதிச்சு சேர்த்த பிறகு தான் ஒத்துக்கணும்ன்ட்டு. அது அவங்கவுங்க சொந்த விஷயம். இதெல்லாம் நான் சொல்கிற வேலை இல்லை, எனக்கு அந்த வேலையும் இல்லை. சந்தேகம் உனக்கு 1000 சந்தேகம் வரும். இங்கே ஆன்மீக சந்தேகம் தான் வரணும். உன் வீட்டு சந்தேகம்லாம் அப்புறம் அதான் ஒரு குழந்தையோட ஆன்மீகத்தை தொடரலாமா இல்லை இன்னொன்று? அது 9 கூட பெற்றுக்கம்பா. ஆன்மீகம் போனோன்னு உனக்கு தைரியம் இருந்தால் 9 கூட பெற்றுக்கோ. இல்லை நீ ஒரு குழந்தை மேலேயே நீ மூழ்கி போனீங்கன்னா அந்த 1 கூட ஆன்மீகம் யூஸ் ஆகாது போயிடும். உன் மனசை பொறுத்து தான் ஆன்மீகம். அது நான் சொல்லி கொடுக்கறதால வர்றதில்லை, நீங்கள் பயணம் பண்ணுறதை பொறுத்து தான் வரும். நன்றி. நன்றி.